பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபிங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். சரிங்களா? கர்த்தருடைய பாதத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு செய்வார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலம் உங்களுக்காக வைக்கப்படுகிறது. நீங்கள் இளைப்பாற பண்ணுகிற ஒரு காலம், நீங்கள் இளைப்பாறுகிற ஒரு காலம். உன் குடும்பம் ஒரு இளைப்பாறுதலை காணும்படி கர்த்தர் செய்வார். இங்கே வசனம் சொல்லுகிறது, உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமைத்தனத்தையும் கடினமான அடிமைத்தனத்தையும் கர்த்தர் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவார். எந்த துக்கம் உன்னை கலங்கடிக்குது? ஐயோ, நான் துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறேன். என் மகனை குறித்த துக்கம், என் மகளை குறித்த துக்கம், என் குடும்பத்தை குறித்த துக்கம், என் எதிர்காலத்தை குறித்த துக்கம் எனக்கு ரொம்ப சஞ்சலமாக இருக்கிறது, நான் ரொம்ப துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? உங்கள் துக்கத்தை நீக்குகிற நாட்கள் வந்து விட்டது. ஒருவேளை நீங்கள் அடிமையாக்கப்பட்டு கடினமான அடிமைத்தனத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். இந்த சிகரெட்டுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இந்த மதுபானத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேன், இந்த 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 தவறான கெட்ட பழக்கத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேன், சீரியலுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தில் நீ அடிமையாக்கப்பட்டு கலங்குறியா? இன்னைக்கு கர்த்தர் நீங்கள் ஆக்கி உங்களை விடுவிக்க போகிறார். வசனம் சொல்லுகிறது, உன்னை இளைப்பாற பண்ணும் அந்த அக்காலத்திலே. உங்களை இளைப்பாற பண்ணுகிற காலம் இன்னைக்கு வந்துச்சுங்க. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக வருஷம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்கள் கட்டை உடைப்பார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணுவார். நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணை மூடி ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, பல வருஷங்கள் இந்த பிள்ளைங்க கலங்கி கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனையை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, சஞ்சலத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த பிள்ளைகளை விட்டுவீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பல ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது போல ஆண்டவரே, சாந்தா ரபாலா தூட்டாந்தாலா, இன்றைக்கி இந்த பிள்ளைகளை விடுவீங்க, விடுவீங்க. இந்த கட்டு உடைந்த சாம்பலாகட்டும். ஒரு இளைப்பாறுதல் இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு கர்த்தர் தருவீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும். சாந்தா ரமாலா தியாந்தா ரபா. தேங்க்யூலா. கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் நான் மாற்றுவேன். உன் அடிமைத்தனத்தை கர்த்தர் நான் நீக்கி போடுவேன். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாது. என் சமூகத்தில் பலம் கொண்டு திடமானதாயிரு. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூலா. அப்படியே கர்த்தர் செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும், கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென்.